வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைட்லலாம் கிடைக்கும் காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், அப்படியே அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். வாங்க எப்படி சேர்ந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு காலிஃப்ளவரை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகும் போது நல்லா சரியாக வேகாது. அதனால் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஏதாவது சின்ன புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது சரியாக போயிடும். கூடவே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். அந்த உப்பு தண்ணியில் ஊறும்போது சின்ன புழுக்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அது செத்து போயிடும். அவ்வளோதான். லைட்டாக கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். பூ எல்லாமே நல்லா வந்து அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பெரிய அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மைதா மாவு சேர்க்கறதுனால நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை வந்துட்டு அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பேட்டராக வந்து நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த காலிஃப்ளவரோட ஒட்டி வராது. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து கழுவி நல்லா வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துடலாம். அந்த உப்பு தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு கூட நல்லா ஒட்டி வர மாதிரி காலிஃப்ளவர் நல்லா திருப்பி பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்லா கோட்டாயிடும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கோட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு கோட்டானதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட அப்படியே நீங்கள் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. சூடான எண்ணெயில் இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டோட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா இப்போ போட்டோட்டி இந்த அளவுக்கு பபிள்ஸ் வரணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி உள்ளே இறக்கிட்டு நம்ம நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா எடுக்கணும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டோட்டி கரண்டி வச்சு கலந்துடக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் கழித்து தான் லைட்டாக நம்ம கலந்து விடணும். இல்லை அப்படின்னா அந்த மசாலாலேயே வந்து அந்த எண்ணெயெல்லாம் மசாலா பிரிஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு 1 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு லைட்டாக அது எல்லாத்தையுமே தனித்தனியாக உதுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேர்க்குறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. நம்ம இதிலே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றனால நான் கலர் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு போகலை. சேர்த்த அளவுகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. மீதி உள்ள எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போதே கொஞ்சம் உதுத்து விட்டு போடுங்க. அப்போது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி இல்லைன்னா கூட எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட பிரித்து விட்டுக்கலாம். இப்போ போடும்போது பார்க்குறீங்கல்ல எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்ட்டு. பபிள்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம பொரிச்செடுத்த எல்லா காலிஃப்ளவருமே தயாராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து சில்லியாக நம்ம காலிஃப்ளவரில் எண்ணெயில் போட்டு எடுத்ததுமே பாதி காலிஃப்ளவர் காலி ஆகிடுச்சு.
மீதி தான் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமாக 2 நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க, மீடியம் சைஸ் தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கலாம். சூடுபடுத்திட்டு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்தே கொஞ்சம் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து இது மாதிரி ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட கலந்து விட்டுக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு இருக்குன்றனால இதுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது. உப்பு குறைவாக சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடைய பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா, மசாலாலாம் சேர்த்துருக்கோம்ல, இதோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியில் உள்ள தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள் கேப்சிகம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கேப்சிகம் வந்து ரொம்ப வேகக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம இதில் சேர்த்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகும்போது இதில் உள்ள மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே சுத்தமாக வெளியே போயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கரைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பால் மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது மாதிரி லைட்டாக கரைச்சி விட்டிங்கனாலே நல்லா பால் மாதிரி கரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அது கூட சேர்க்க போகிறோம். கட்டி இல்லாமல் பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து இது கூட சேர்த்துடலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கும் போது நம்ம அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சி ரொம்ப சூப்பராக வரும். அதுக்காக தான். பாருங்கள், காலிஃப்ளவர் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாமே சில்லியாக இருக்கும்போதே எல்லாமே சாப்பிட்டாச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க காலிஃப்ளவர் எல்லாமே இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும், எக் இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எக்கு சேர்த்துக்கலாம். இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி செஞ்ச அன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எக்கு சேர்க்கலை. ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் ரோட் சைட்லலாம் வந்து நம்ம காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்றப்போல அந்த ஃப்ரை வந்து எந்த விதமான சாஸுமே சேர்க்காமல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் செஞ்சோம். டேஸ்ட்டு வாசனை வீடே கமகமானு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரோட் ஸ்டைல் காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான், பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் சந்திக்கும் போது நன்றி, வணக்கம், டாடா, பாய்.